வணக்கம். சேகர் பாபுவிற்கு திமுகவில் இடம் கிடையாது, மரியாதையாக வெளியே போக வேண்டும். உதயநிதி கடுமையான அதிருப்தியில், கோபத்தில் இருக்கிறார். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விற்கு சேகர் பாபுவே முதன்மையான காரணம். கிட்டத்தட்ட கொளத்தூர் தொகுதியில் திமுகவின் தலைவர் ஸ்டாலினை தோல்வியை தழுவுவதற்கு சேகர் பாபுவே முக்கியமான காரணம். வெளியான அதிரடி தகவல்கள், ரிப்போர்ட்டுகள், மாவட்ட செயலாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட உதயநிதி அவர்கள் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஒவ்வொரு கட்சியிலும் சில உட்கட்சி பிரச்சனைகள் இருப்பது சாதாரணம்தான். ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது. கலைஞர் காலத்திலேயே மிகப்பெரிய உட்கட்சி திமுகவில் இருந்தது. ஆனால் அதை தனது கவனத்தில் எப்பொழுதுமே வைத்திருப்பார் கலைஞர் அவர்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ அதை ஒருபோதும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வராமலே விட்டுவிட்டார். 2021 சட்டசபை தேர்தலில் கூட திமுக வெற்றியடைந்தது குருட்டு அதிர்ஷ்டம்தான். ஏனென்றால் விஜய் அவர்கள் முதல்வரானது அதிர்ஷ்டம் என்று ஸ்டாலின் கூறுகிறார் அல்லவா, அது அதிர்ஷ்டம் கிடையாது, அது மக்களின் முடிவு. ஆனால் 2021 ஆண்டு திமுக வெற்றியடைந்ததல்லவா, அதுதான் அதிர்ஷ்டம். ஏனென்றால் 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சிக்கு முன்பாக 10 ஆண்டுகள் அரியணை ஏற முடியாத அளவிற்கு ஆளுமையாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக திமுகவை எதிர்த்து அதிமுகவை வெற்றி வாகை சூடி வைத்திருந்தார். ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக திமுகவிற்கு ஆதரவுகளை மக்கள் கொடுக்கவில்லை. அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சியை அமைத்துவிட்டது. சில பிரச்சனைகள் அதிமுகவில் இருக்கிறது. அதற்கு மாற்றாக உதயநிதி அவர்கள் குடும்ப அரசியலில் தலையிட மாட்டார் என்பதை ஸ்டாலின் அவர்கள் பொதுவெளியில் பேசியதை காரணமாக வைத்தும், ஊழல் இருக்காது என்பதை காரணமாக வைத்தும் வாக்குகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் இருக்கையில் ஸ்டாலின் இருந்தது மட்டும்தான் நிஜம். அதற்கு பின்னாடி என்னவெல்லாம் வேலைகள் இருக்கிறது, யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் ஸ்டாலின் கேட்கவில்லை. பொதுமக்களது பிரச்சனைகளையும் கேட்கவில்லை. கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஸ்டாலின் அவர்கள் கேட்கவில்லை. அங்கு குறுநில மன்னர்களாக மாஜி அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அதேபோல்தான் சேகர் பாபு. மற்ற அமைச்சர்களை விட, மாஜி அமைச்சர்களை விட சேகர் பாபு அதிகமாக ஸ்டாலின் அவர்களது வலது கையாகவே செயல்பட்டார். இதனால் சென்னை முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை சேகர் பாபு அவர்கள் நினைத்தார். சென்னையில் எந்த ஒரு நிறுவனங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் சரி, சென்னையில் புதிதாக வீடுகளோ அப்பார்ட்மெண்ட்டுகளோ பெரிய அளவில் கட்ட வேண்டும் என்றாலும் சரி, அதற்கான குறிப்பிட்ட தொகையை பத்திரப்பதிவு மூலமாக சேகர் பாபு அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் இருந்தார். ஏனென்றால் சேகர் பாபுவை பொறுத்தளவிற்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சராகத்தான் இருந்தார். அவர் எப்படி மற்ற துறைகளில் கவனத்தை செலுத்த முடியும்? அது தவறாச்சே என்ற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் சேகர் பாபுவை பொறுத்தளவிற்கு சென்னை என்பது சேகர் பாபுவின் கோட்டையாக அவரது கற்பனையில் வைத்திருந்தார். அதனால்தான் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் 3 முறை முயற்சி செய்தார். பிரச்சாரத்திற்கு மக்களை சந்திக்க வேண்டும், என்னதான் உதவி செய்திருந்தாலும், என்னதான் திட்டங்களை கொண்டு வந்தாலும் மக்களை நேரடியாக பார்த்து வாக்குகளை கேட்பதுதான் மரபு என்பதை ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் சேகர் பாபு என்ன கூறினார் தெரியுமா? தலைவரே, நீங்கள் வீட்டிலேயே இருங்கள், மற்ற தொகுதிகளை கவனத்தை செலுத்துங்கள், இது உங்களது கோட்டை, இங்கு நீங்கள்தான் முதல்வர், இங்கு நீங்கள்தான் எம்எல்ஏ என்று சேகர் பாபு வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறிவிட்டு அவரது தொகுதியான துறைமுகத்தில் வெற்றியடைந்து கொளத்தூர் தொகுதியில் கோட்டை விட்டு விட்டார். இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, அது முக்கியமல்ல. ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் கூட அவர் தோற்றதே கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதை ஒட்டுமொத்தமாக தோல்வியை தழுவி ஒரு தலைவர் என்ற அந்த அங்கீகாரத்தை இழந்துவிட்டார். இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு செய்வேன் என்று ஸ்டாலின் கூறினார் அல்லவா, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தால் அவரது தோல்வியை தான் இந்தியா திரும்பி பார்த்தது. மோடியை எதிர்த்து களத்தில் போராடினால், தேர்தலில் நின்றால் நான் தான் வெற்றியடைவேன் என்று வீரவசனம் பேசிய ஸ்டாலின் அவர்களையே கொளத்தூரில் தோல்வியை தழுவிய அந்த வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் எந்த கட்சியின் முக்கிய தலைவர் என்று தேடக்கூடிய நபராகவே இருந்தார்கள். ஆனால் அதில் வேடிக்கை என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தவர் தான் ஸ்டாலினை தோற்கடித்த தாவேகாவின் வேட்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இனியும் ஒருபோதும் தோல்வி அடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இனி களத்தில் மக்களை நேரடியாக சந்திப்பதற்கும் உள்கட்சி பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மாவட்ட செயலாளர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து அதற்கான ரிப்போர்ட்டுகளும் பெறப்பட்டது. அதில் புதிதாக இளம் தலைமுறையினர்களுக்கு வாய்ப்புகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும், மாவட்ட செயலாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதை திமுகவின் தலைமை முடிவெடுத்துள்ளது. சென்னையை பொறுத்தளவிற்கு சேகர்பாபு அவர்கள் அதிக அளவில் கவனத்தை செலுத்தக்கூடாது. அவரது அவரது தொகுதியான துறைமுகத்தில் மட்டும்தான் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். அதை மீறி நீங்கள் செயல்பட்டால் நிச்சயம் கட்சியில் இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை உதயநிதி அவர்கள் எச்சரிக்கையும் செய்துள்ளார். சேகர்பாபுவால் தான் 90% பிரச்சனைகள் திமுகவில் உருவானதும் குறிப்பிடத்தக்கது. சேகர்பாபு அவர்களும் சபரீசனும் பல நிறுவனங்களிடம் இருந்து கமிஷன்களாக பெற்று கட்சி நிதிகளாக என்று மாற்றி கூறியுள்ளார்கள். ஆனால் கட்சிக்கு நிதியாகவும் கொடுக்கவில்லை. அந்த பணங்கள் என்ன, எவ்வளவு கோடிகள் என்பது கேட்கக்கூடிய அளவிற்கும் தற்பொழுது உருமாறியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் மக்களை அவமானப்படுத்தும் விதமாகவும் சேகர்பாபு அவர்கள் பேசியதுதான் தற்பொழுது சேகர்பாபு அவர்களது தோல்விற்கு அடித்தளமாகவே மாறிவிட்டதாக தகவல்கள் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தாவேக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக மாறியுள்ளது. மேலும் 5 ஆண்டுகள் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கின்ற கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக் மற்றும் விசிக, காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்ற கூட்டணிகளாக இருக்கட்டும், நாங்கள் தொடர்ந்து தான் ஆதரவுகளை கொடுப்போம். இனி ஒருபோதும் திமுகவின் கூட்டணி தற்பொழுது தொடரவில்லை. எதிர்காலத்தில் அரசியலை பொறுத்து நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை கூறுவோம் என்பது அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார்கள். இனி வருகின்ற தேர்தல்களில் திமுக உள்ளாட்சி தேர்தல்களாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் திமுக தனித்தே போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக சேகர்பாபு அவர்களால் தான் இந்த பிரச்சனை என்று வெளியான தகவலால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக சேகர்பாபு அவர்களால் அமைந்துவிட்டது. உதயநிதி அவர்கள் கடுமையான கோபத்துடன் இனி தவறுகள் செய்தால் திமுகவிலேயே இருக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்ததாகவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் தாவேக எத்தனை மேயர் பதவிகளை பெறும் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். அது மட்டுமல்ல, திமுகவிற்கு சேகர்பாபு தேவையில்லை, இனி எந்த ஒரு பிரச்சனைகளிலும் ஈடுபடக்கூடாது என்று உதயநிதி தற்பொழுது கூறியிருப்பது சரியா தவறா என்பதையும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.